ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். அகில் அண்ட் சௌந்தர்யா கிட்டக்க சொல்கிறாங்க, ஹேமா இன்னைக்கு செஃப் ஆகணும் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே பாரதி ரொம்ப கோபப்பட்டான். அதையே காரணம் காட்டி கண்ணம்மா அன்னைக்கு கூட ஹேமாவை பழக விடாமல் பண்ணிடுவானோ அப்படின்னு கேட்குறாரு. ஒருவேளை வெண்பா கூட க்ளோஸாக பழக வைக்கணும்னு ஏதாவது பிளான் பண்ணுறானா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தான் ஹேமா பற்றி தெரியும்லடா, வெண்பாவை கண்டாலே ஹேமாவுக்கு பிடிக்காது, அவனே நினச்சாலும் வெண்பா கூட ஹேமாவை க்ளோஸாக பழக வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. சாந்தி கிட்டக்கா வெண்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நானே என்னோட வாயில் எல்லாமே உளறிட்டேனே, அதை மாயாண்டி வேற வீடியோ எடுத்து தொலைச்சிட்டான், என்ன பண்ணுறது அப்படின்னு டென்ஷன் ஆகி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாரதி கால் பண்ணுறாரு. சாந்தி சொல்கிறாங்க, இப்போ இருக்க மூடில் நீங்கள் பாரதி சார்கிட்ட பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அடிச்சுட்டே இருக்கு. வெண்பா அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஃபோன் எடுக்க என்ன இவ்வளோ நேரமா அப்படின்னு பாரதி கேட்குறாரு. நான் ஃபோன் அடித்தா மட்டும் நீ உடனே எடுத்துருவியா? 10 தடவை ஃபோன் பண்ணுனா ஒரு தடவை கூட கால் பண்ண மாட்டேன், மிஸ் கால் பார்த்து கூட கால் பண்ண மாட்டேன், நான் மட்டும் ஃபஸ்ட் ரிங்லே எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க வெண்பா. நான் கேஷுவலாக தான் கேட்டேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. அப்படி தெரியலையே, என்னமோ அதிகாரமாக கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி கோவப்படுற அப்படின்னு பாரதி கேட்குறாரு. நீ நல்லா இருக்கிறியா, என்ன பண்ணுறேன்னு கேட்குறதுக்காக தான் கால் பண்ணினேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நீ என்ன லூசுன்னு நினச்சியா அப்படின்னு வெண்பா கேட்குறாங்க. இப்போ கூட உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும், அம்மா திட்டிருப்பாங்க, இல்லை அந்த கண்ணம்மா பிரச்சனை பண்ணிட்டா அப்படின்றதுக்காக என் கிட்டக்க புலம்புறதுக்கு தானே கால் பண்ணியிருந்திருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் குடிக்கலை, நீ தான் பெரிய குடிக்காரன் அப்படின்னு திட்டுறாங்க வெண்பா. பாரதி வெண்பா கிட்டக்க ஃபோனில் பேசுகிறத ஹேமா கேட்குறாங்க. எனக்கு போய் கால் பண்ணி பாரு, என்ன நான் செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. நல்லா அடிச்சுக்கோ, சவத்தில் போய் கூட முட்டிக்கோ அப்படின்னு வெண்பா கோபமாக பேசுகிறாங்க. பாரதி கோபப்பட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. சௌந்தர்யா இப்போ அவங்க வராங்க. ஹேமா கிட்ட கேட்குறாங்க, பாரதி யார்கிட்டக்க இவ்வளோ கோபமாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறா, ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏதாவது ஃபோன் வந்துச்சா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, வெண்பா ஆண்டி தான் ஃபோன் பண்ணி அப்பா கிட்டக்க கோபமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. வெண்பாவுக்கு வேறு வேலையே கிடையாது, என் பிள்ளைகிட்டக்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யா உடனே சொல்கிறாங்க, என்னோட பிள்ளை துணையாக இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த வெண்பா மாதிரி ஒரு துணை இல்லாமல் இருக்கிறானே அதுவே நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹேமா மனசில் நினைக்கிறாங்க, ஆமாம் வெண்பா ஆண்டி அப்பாவுக்கு மேட்ச் ஆக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததான் கண்ணம்மா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கண்ணம்மா லக்ஷ்மி 2 பேருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது லக்ஷ்மி திடீர்னு முழிச்சிடுறாங்க. எழுந்து போய் லக்ஷ்மியோட அப்பா ஃபோட்டோ இல்லை ரேஷன் கார்டு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. கண்ணம்மா இப்போ அவங்க எழுந்து வந்துடுறாங்க. என்னாச்சு லக்ஷ்மி, என்ன தேடிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. தூங்கிட்டு இருந்தப்ப திடீர்னு முழிப்பு வந்துருச்சுமா, அதனால தலை வலிக்குது, தைலம் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறேம்மா அப்படின்னு போய் சொல்கிறாங்க. சின்ன பசங்கள்லாம் தைலெல்லாம் தேய்க்கக்கூடாது லக்ஷ்மி, வந்து தூங்கவா அப்படின்னு கண்ணம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. மறுநாள் காலையில் குமார் அண்ணனோட ஆட்டோவில் லக்ஷ்மி ஸ்கூலுக்கு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு கோவில் வருது, அதனால குமார் அண்ணனை அந்த கோவிலில் நிப்பாட்ட சொல்கிறாங்க ஆட்டோவை. கோவிலுக்கு உள்ளே போய் சாமி கிட்டக்க வேண்டிக்கிறாங்க லக்ஷ்மி. என்னோட அப்பாவை எனக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடு சாமி, எனக்கு அப்பா வேணும், அப்பா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு அழுதுகிட்டே சாமி கும்பிடுறாங்க. லக்ஷ்மி எதனால் அழுறா அப்படின்னு சொல்லிட்டு குமாரண்ணே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா லக்ஷ்மியை போய் ஸ்கூலில் போய் விட்டுடுறாங்க. இப்போ கண்ணம்மா கிட்டக்க வந்து குமாரண்ணே சொல்கிறாங்க, போகிற வழியில் லக்ஷ்மி கோவிலுக்கு போகணுன்னு சொன்னா கண்ணம்மா, நானும் கூட்டிகிட்டு போனேன், சாமி கிட்டக்க அழுதழுது வேண்டிகிட்டு இருக்கிறா, பாவம் அவளை பார்க்குறப்ப எனக்கே மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பிள்ளை அவளுக்கு இந்த வயசில் இப்படிலாம் வேதனைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வக்கீல் வடிவும் இப்போ அங்கே வராங்க. லக்ஷ்மியை பற்றி கண்ணம்மா சொல்கிறாங்க, நைட்டுமே அவள் எந்திரிச்சு போய் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கிறாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தேடின விஷயத்துக்கும் கோவிலில் போய் சாமி கும்பிட்டதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. வடிவு சொல்கிறாங்க, ஒருவேளை அவள் அப்பா ஃபோட்டோ ஏதாவது இருக்குதான்னு தேடி பார்க்குறாளோ அப்படின்னு கேட்குறாங்க. இருந்தாலும் இருக்குங்க்கா, ஒரு தடவை லக்ஷ்மி எங்களோட கல்யாண ஃபோட்டோ இருக்குதா அப்படின்னு கேட்டா, ஒருவேளை அதை தான் தேடி பார்க்குறாளோ என்னமோ அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. அதோட என்னோட எபிசோட் முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.